சிலைய எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் ஒப்படைக்கிறதுக்காக நம்ம இந்திராணி போயிட்டுருக்காங்க. ஏன்னா வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நிறைய சண்டை வருது, இதுவாகுது, இதனால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவுமே சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்திராணி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க காரில். பின்னாடி சிவாவும் ஐலியும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. கோயிலில் அவங்க ஆளுங்களை வச்சு அந்த சிலையை மாற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது இந்திராணிக்கு திடீர்னு ஃபோன் வருது, வீடியோ காலு. அன்னோன் நம்பர்லேருந்து. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர்மா தான் இது பண்ணுறாரு. கபிலனை காமிக்கிறாங்க. அவர் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு, உன் தம்பி உயிரோட வேணும்னா அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் தான் கொடுக்கணும். தப்பி தவறி யாருக்காவது இது பண்ண உன் ஃபோன் ட்ராக்கிங்கில் இருக்குது, உன் தம்பி உயிரோடவே இருக்க மாட்டான்னு மிரட்ட, என் தம்பி தான் எனக்கு முக்கியம், நான் உடனே வரேன், நீங்கள் என் தம்பி எதுவும் பண்ணிடாதீங்கன்ற மாதிரி சொல்லி பயந்து போய் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே ரிலாக்ஸாக கபிலா எனக்கு வேறு வழி தெரியல உங்கள் அக்காவை வர வைக்கிறதுக்குன்ற மாதிரி சில்லாக சொல்லிட்டு இருக்கிறாரு வர்மா. கரெக்டாக இந்திராணி ரூட் மாறி போகிறாங்க. அப்போ ஐலி வீட்டிலேருந்து பேசுகிற மாதிரி, அண்ணி எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சிலை எடுத்துகிட்டு போயிட்டீங்களான்னு கேட்க, நான் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லி பதட்டமாக ஃபோனை வச்சிடறாங்க. அப்போ கண்டிப்பாக வர்மா தான் மிரட்டியிருப்பான், கபிலனை வச்சு தான் மிரட்டியிருப்பான், அவனை கொண்டுடுவான் அது இதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் அக்கா அண்ணி பயந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அவங்க ஆளுங்களை வச்சு ஒரு பிளானை போடுறாங்க ஐலி. இந்திராணி போகிற இடத்துல அவங்க டயரை பஞ்சர் ஆக்கி விட்டுறாங்க. ஆணி வச்சுட்டு சரி பஞ்சர் ஆகிடுச்சின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக போகிற இவங்க ஆளுங்களே போகிறவங்கள இந்திராணி கூப்பிட்டு இங்கே என்ன மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு கேட்குறாங்க. 2 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டவொன்னே ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்னம்மா எதனா மாற்றணுமா, சரி நானே கூட மாற்றி தரேன், டயர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்குது பின்னாடி அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நானே மாற்றி தரேம்மான்னு சொல்லிட்டு அவர் மாற்றுற கேப்பில் ஐலி அவங்க ஆளுங்கிட்ட சொல்லி அந்த சிலையை எடுத்துகிட்டு இவங்க வச்சுருந்தா அந்த சிலையை மாற்றி வச்சிடுறாங்க. இந்திராணி அதை நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு டயர் மாற்றதே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இவங்க சிலையும் மாற்றிடுறாங்க, டயரையும் மாற்றி முடிச்சிடுறாங்க. அப்புறம் மாற்றி முடித்தோடனே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்திராணி அங்கேருந்து சிலை வர்மா அவரை சொன்ன இடத்துக்கு போகிறாரு. இவங்க சிவாவும் ஐலியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்புறமா அந்த சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வர்மாவோட ஆள்கிட்ட கொடுக்குறாங்க. என் தம்பி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அவன் கரெக்டாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கபிலன் நீ போடா, உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்ட பதிலும் அவங்க அக்காவே வச்சுக்கலாம் போல இருக்குது, ஃபோன் போட்ட அடுத்த நிமிஷம் நிற்கிறாங்க பார்த்தியா, சூப்பர்டா நீ ஒன்றுத்துக்கு தேர மாட்டேன், போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. அப்புறம் சிலையை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு. கபிலனும் போயிடுறாங்க, அவங்க அக்காவும் போயிடுறாங்க. சிலையை திறக்கிறாரு. பார்த்தா அதுக்குள்ளே ஒரே ஒரு லெட்ரு மட்டும் தான் இருக்குது. எங்கடா போச்சு ட்ரக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு கதறிட்டு இருக்கிறாரு நம்ம வர்மா. அந்த லெட்டருக்குள்ளே அர்ச்சனா ஐபிஎஸ்ன்னு இருக்குது. பார்த்தோன்னே அர்ச்சனா உன்னை 20 வருஷமாக மறைச்சி உலகத்துக்கே தெரியாமல் வச்சுட்ருக்கேன், இப்போ என்ன புதுசாக முளைச்சி வந்திருக்கேன், யார் இதை எழுதினாங்க என்ன இதுன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பேப்பர் பறந்து போய் ஒரு ரூம் கிட்ட விழுது. எனக்கு தெரிஞ்சு அது அர்ச்சனா, அதாவது இவங்க ஐலியோட அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. அது நல்லாவே கிளியராக தெரிஞ்சிச்சு. எங்கே இருக்காங்க, எதுக்காக இவர் அடைச்சி வச்சிருக்காரு, என்ன ஏதுன்றதை வர எபிசோடில் காமிப்பாங்கன்னு தான் தோணுது. இன்னொரு பக்கம் இங்கே கபிலன் ஒரே யோசனையாக இருக்கிறாரு. சிவா அவங்க அப்பாவை அப்பான்னு சொன்னது, வீட்டில் உரிமையாக அக்கான்னு சொல்லி இது பண்ணுறது, தங்கச்சிக்காக பண்ணுறது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து செம்ம கடுப்பில் இருக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.